வீடியோவில் வந்து இந்த கரையை வச்சு எப்படி வந்து நெக் டிசைன் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் நான் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து இதை வரைஞ்சி நான் வந்து தச்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சுற்றி வந்து வச்சு திருப்பலை, அதாவது சுற்றி அடித்து வச்சுருக்கேன். லைனிங் பீஸை சுற்றி அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரையை வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ பெரிய பார்டராக வந்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 2 பக்கமும் வந்து சாரியில் வந்து பார்டர் இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஸ்லீவுக்கு எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வந்து டிசைன் கண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை கரெக்டாக அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு அளவு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பீஸாகவே போட்டு வந்து தாராளமாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஜாயின் போடணும். இப்போ கரெக்டாக அந்த அளவு பார்த்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நாட்டுக்கு வேறு நமக்கு வந்து இந்த டிசைன் வேணும். இப்போ நெக்குக்கு வந்து எவ்வளோ உயரம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் ஃபுல்லாக வந்து வைக்க போகிறேன். அதாவது அந்த வளைவு டிசைன் வந்து வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு இப்போ இந்த இடத்துல இதை வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிடுங்க. இந்த பீஸை வந்து 2ஆக கட் பண்ணிக்குவோம். நீட்டாக வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை வந்து 2ஆக வச்சு ஜாயின் போடுங்க. இந்த பிசுரை மாத்திரம் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிறோங்க. ஒன்றா வச்சுட்டு அதை மாத்திரம் கரெக்டாக ஜாயின் போட்டுக்கிறோங்க. கேன்வாஸ்லாம் நமக்கு வந்து இதில் வந்து தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நமக்கு வந்து உள்ளர வந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு தையல் வந்து போட்டுருங்க. அதில் வந்து சென்டரில் கரெக்டாக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து போதுமான அளவு, இது வந்து நெக்குக்கு வந்து எவ்வளோ அகலம் தேவை அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்த்துக்குவோம். இப்போ இந்த கரையை வந்து மடிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த கரெக்டாக சென்ட்ரு பார்த்து 2ஐயும் வந்து அளவாக வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பீஸை வந்து கரெக்டாக அது மேலே வந்து போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு தான் வந்து இருக்குது. எவ்வளோ வந்து பீஸ் அகலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மேலே வந்து அகலம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை, 1 இன்ச்சு அகலம் இருந்தால் கூட போதும். இந்த ஷோல்டர் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த 2 அளவையும் அதே மாதிரி இந்த பீஸையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர் மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகே, மேலளவும் கீழளவும் கரெக்டாக இருக்கணும். இது அப்படியே இப்போ நீங்கள் வந்து இதை வரைஞ்சிக்கிறோங்க. இப்போ இந்த அளவு வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறோங்க. ரவுண்ட் அளவுக்கு வந்து வரைஞ்சிக்கிறோங்க. திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வேணாலும் டிசைன் வந்து மேலே வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த அளவு நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது பாருங்கள், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இதை மாத்திரம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சும்மா ஒரு அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க, ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து இவ்வளோ அகலம் வந்து பீஸ் வந்து இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அகலத்துக்கு வந்து நமக்கு வந்து பீஸ் இருக்குது. இப்போ நம்ம வச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம தைக்கிற பீஸை வந்து கரெக்டாக உள் பக்கமாக போட்டுக்கிறோங்க. பெரட்டி இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. அதாவது இதில் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. முதல்ல இந்த இதை வந்து சென்ட்ரு பார்க்கணும். இந்த தைக்கிறோம்ல, இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த அளவு சென்ட்ரு பார்த்துருக்கோம் பாருங்கள், அதையும் நம்ம இந்த சேஃப், அதாவது இந்த சென்டரும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு ஊசி வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தச்சு திருப்புறது கரெக்டாக இருக்கும். நான் அதில் வந்து கேன்வாஸ் போடலை, கேன்வாஸ் போட்டால் ரொம்ப மொத்தமாக இருக்கும், அதனால் நான் போடலை. இதை கரெக்டாக பாருங்கள், அளவு வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க இழுத்து. இதில் வந்து இந்த கேப் வந்து கரெக்டாக வரணும், இந்த அளவு வந்து கரெக்டாக வரணும். தைக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிளாத் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த பீஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து தையல் வந்து போட்டுருங்க. கீழே கரெக்டாக இருக்கணும் அந்த தையல் வந்து அளவு.
இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இந்த நெக் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ இந்த ஊசியை வந்து எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துட்டு அங்கங்கே லைட்டாக, அதாவது கிராஸாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. நல்லா திரும்புகிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இதை வந்து அப்படியே வந்து பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு இப்படி திருப்புங்க. திருப்பினீங்கன்னா இந்த கிளாத் வந்து நமக்கு வந்து இந்த பக்கமாக வந்துடும். நீட்டாக நமக்கு வந்து இந்த பக்கமாக வந்துடும். இப்போ இதை வந்து மடித்து இதில் கரெக்டாக ஒரு படிமான தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க நீட்டாக. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பெரட்டினோன்னா நம்ம என்ன டிசைன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பெரட்டி வந்திருக்கு. நல்லா நீட்டாக வந்து மடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு தையல் வந்து கரெக்டாக லைனிங்கை உள்ளர தள்ளி ஒரு தையல் வந்து போட்டுருங்க நீட்டாக. அதாவது லைனிங் பீஸ் வந்து வெளியில் தள்ளக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்குறங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதில் வந்து தையல் வந்து போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து நீட்டாக நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து இந்த ரவுண்டு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ரவுண்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த சேஃபுக்கு வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. இந்த கரை வந்து லைட்டாக பத்தலை, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேர் வந்து பார்த்துக்குறங்க. பார்த்துட்டு இதை வந்து தையல் போட்டுருங்க கொஞ்சம் தள்ளி. ஏன்னா நான் அந்த துணியை வந்து ஃபுல்லாக தான் நான் வைக்க போகிறேன். இருக்கிற பார்டர் அப்படியே வந்து வச்சு தான் தைக்க போகிறேன். நல்லா நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த பார்டர் வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இதை வந்து தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து என்ன டிசைன் வைக்கணுமோ அந்த டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இந்த 2 பக்கமும் இந்த பார்டர் இருக்குது, அது அழகாக இருக்குது, அது அப்படியே வச்சிடலாம். அதுக்கு நேர் அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி லைட்டாக இப்படி வந்து இதை ஓரளவு கொண்டு வாங்க. இப்போ அப்படியே இந்த வரைஞ்சதில் கரெக்டாக அந்த டிசைனை ஒட்டி கரெக்டாக பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக கட் பண்ணி இதை வந்து எடுத்துருங்க. இந்த சேஃப் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து கரெக்டாக கிளாத்தை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. இந்த பீஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு அது சேஃப் வந்து கரெக்டாக இருக்கணும். கீ துணி வந்து வெட்டிடக்கூடாது. அளவு வந்து பார்த்துக்கிறங்க. நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் சின்னதாக கட்டு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து கட். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் வந்து கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து அந்த வரைகிறதுல, அதாவது நீங்கள் அந்த வரைஞ்சதுலே ஒரு தையல் கூட போட்டுக்கிறங்க. இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இதுக்கு சாரி கட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக வரும். இப்போ நான் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து சிம்பிளாக வந்து இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். ஆனால் நெக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு லேயர் வந்து லேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாகிடும். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த இன்னொரு பார்டர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஊடை கட் பண்ணிவிட்டு அந்த பார்டரை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு லேயர் வந்து லேஸ் வந்து வச்சிடுறேன். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லேஸ் வந்து வச்சிடுறேன். இப்போ இதே கலரில் வந்து நான் கரெக்டாக கோல்டு கலரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே அது மேலே வச்சு தைச்சிடலாம். உங்களுக்கு பெரிய லேஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த பிசுறு போகிற அளவுக்கு மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி இதை பார்த்துக்கிறோங்க.
அதை அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். நல்லா ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றுங்க. அந்த மாதிரி இதை வந்து திருப்பிட்டு அதை வந்து சுற்றுனீங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பட்டன் வேணும்னா நீங்கள் வந்து பட்டன் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பட்டன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ 2 வேணுமோ 3 வேணுமோ நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். இதோட சேர்த்து வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இந்த டிசைன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தைக்கிறதுக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா எப்படி அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.